கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், என்னுடைய அடையாளம் என்ன, வாட்ஸ் மை ஐடென்டிட்டி. அதிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். நம்மளுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவ். இந்த டிஸ்கஷனுக்கு கீழாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ என்ன காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நான் தேவனுடைய பிள்ளையாக நான் இன்னும் வாழுகிறேனா என்ற கேள்விகளுக்கு பதிலை நம்ம என்ன பண்றோம்னா கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி நம்ம கற்றுக்கொண்டு வரும்பொழுது அதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியதான பண்புகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவது நான் சொன்னேன், முதலாவது பண்பு ஆவிக்குரிய காரியங்கள் ஆர்வம் இருக்க வேண்டும். இரண்டாவது ப்ரையாரிட்டைசிங் காட் அஸ் ஃபர்ஸ்ட், தேவனை முன்னுரிமையாக வைக்க வேண்டும். மூன்றாவது சாக்ரிஃபிஷியல் ஆர்ட், தியாக இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இந்த மூன்றுமே நிக்கோதேமு அவருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்டோம். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்க வேண்டிய நான்காவது பண்பு என்னவென்று கேட்டால் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். நிறைய நேரங்களில் ஒபீடியன்ஸ்ன்னு கேட்டாவே இது ஒரு சண்டே ஸ்கூல் சப்ஜெக்ட் தான் நம்ம நிறைய பேர் நினைப்போம். அது சண்டே ஸ்கூல் சப்ஜெக்ட், அது எந்த அளவுக்கு எனக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய நேரம் யோசித்ததும் உண்டு. அது சண்டே ஸ்கூல் சப்ஜெக்ட்னு அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சதும் உண்டு. அப்படி அல்ல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நாம் அவருக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கு. அதுவே பிரதான அடித்தளமாக இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கும் அதுவே அடித்தளமாக இருக்கிறது, அதுவே ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை பற்றி கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாருக்கு என்றால் சீஷர். காலைவேளை நான் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கீழ்ப்படிதல் அன்பின் நிமித்தமாக வருகிற கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை அன்பையும் நம்ம ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. அவர் சொல்லுகிறார், அன்பா இருந்தால் அவன் வசனத்தை கைக்கொள்வான். அப்போ கீழ்ப்படிதல்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய நேரத்துல கீழ்ப்படிதலை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திடுறோம். இல்ல கீழ்ப்படிதல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்தினா ஏன் அப்படின்னா, கீழ்ப்படிதல்னா சட்ட முறைமைகள் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் அ ரூல்ஸ், ஒபீடியன்ஸ் இஸ் அ ட்ரஸ்ட். அது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்வது. இந்த காலை வேளையில் நீங்க கீழ்ப்படிதலை எப்படி பார்க்குறீங்க, உங்க மைண்ட்ல எப்படி இருக்குன்னு யோசிங்க. இரண்டாவது சொல்றாரு, அவன் என் பிரமாணங்களை கைக்கொள்வான். அப்போ பிரமாணங்களை கைக்கொள்வான்னா, நீங்க தேவனை உண்மையான நேசித்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா அவருடைய பிரமாணம் எல்லாவற்றையும் நீங்க கீழ்ப்படுறீங்களா? ஒருவர் விதமாக சொல்லுகிறார், பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். அதாவது பாதி அறகுறையா கீழ்ப்படிதல் கிடையாது. இன்னொன்னு சொல்லுகிறார், டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். அதாவது லேட்டா கீழ்ப்படுகிறது, தாமதித்து கீழ்ப்படிதல். அப்ப எது உண்மையான கீழ்ப்படிதல்னா ஃபுல் ஒபீடியன்ஸ். அதாவது அவர் சொன்ன அந்த நேரத்திலே அது எல்லாவற்றையும் கை கொள்ளுகிறது தான் ஒபீடியன்ஸ் சொல்றாரு. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் கீழ்ப்படிய சொல்லுகிற காரியம் என்ன, அதுக்கு நீங்க ஃபுல்லா டிலே பண்ணாம, பார்ஷியலா ஒபே பண்ணாம ஃபுல்லா ஒபே பண்ணிட்டீங்களா அப்படின்றது இந்த காலை வேளையில யோசிச்சு பாருங்க. மூணாவது சொல்லுகிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். மூன்றாவது என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் இன்டிமசி வித் காட். தேவனோடு ஒரு நெருக்கமான உறவை அதை நமக்கு கொண்டு வருது. ஒரே ஒரு கோட்டை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். டிஸ்ட்ரிச் போனாஃபர் அவர் தியாலஜன் அவர் சொல்லுகிறார், நம்புகிறவன் மட்டுமே கீழ்ப்படுகிறான், கீழ்ப்படுகிறவன் நம்புகிறான். நீங்க தேவனை முழுமையாக, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புவீங்கன்னு சொன்னா யூ மஸ்ட் ஓபே. அது ஒரு ஆட்சேபனமும் இல்லை. தேவனை நம்பினால் கீழ்ப்படுவீர்கள். நீங்கள் கீழ்ப்படிதல் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை காண்பிக்கிறார். நல்லா யோசிங்க. இந்த நாள் முழுசா நீங்க ஆண்டவர் பயத்தினால கீழ்ப்படுவீங்கன்னா அன்பினால் கீழ்ப்படுவீங்க. கீழ்ப்படினா அவர் என் கண்ணை குத்திடுவாரு, நான் ஏதாச்சும் வந்துடும் அப்படின்றதுனால கீழ்ப்படிங்களா, அன்பினால் நீங்க ஆண்டவர் சொல்லுவது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிங்கன்னா இல்ல, என் பர்சனல் லைஃப்ல சில காரியங்கள் நான் கீழ்ப்படியல, குறிப்பிட்ட காரியத்தை தான் கீழ்ப்படியலன்றது கீழ்ப்படுகிறீங்க. யோசிச்சு பாருங்க. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ், டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் நாட் ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் இன்டிமசி வித் காட். கண்களை முடிச்சவங்க பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்க.
ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனே, இந்த காலை வேளையிலும் அடிப்படையான பிரதான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பயத்தை நிமித்தம் அல்ல ஆண்டவரே அப்பா, அதேனால பகுதி கீழ்ப்படிதல் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிய எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எதெல்லாம் கீழ்ப்படிய ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ, போராட்டம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் தகர்த்து கிறிஸ்து அவர்களுக்கு உதவி செய்து உங்களுடைய வார்த்தைக்கு பிரமாணங்களுக்கு ஆண்டவரை கை கொள்ள கீழ்ப்படிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.